Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் தி கிரம்பிள் ஃபேமிலி. தி கிரம்பிள் ஃபேமிலி என்னது முணுமுணுக்கிற வீடு, முணுமுணுக்கும் குடும்பம் அப்படின்னு சொல்லி ஒரு போயம். அதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா லூசி மட் மாண்ட்கோமெர்ரி. லூசி மட் மாண்ட்கோமெர்ரி. ஃபர்ஸ்ட் ஆத்தரை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயம்குள்ளே போகலாம். லூசி மெட் மாண்ட்கோமெர்ரி அவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா 1874 to 1942. இவங்க ஒரு கனடியன் ஆத்தர். ஆனி ஆஃப் கிரீன் கேம்ஸ் அப்படின்ற ஒரு நாவல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1918 அந்த நாவல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்னென்ன நாவல்ஸ்லாம் எவ்வளோ நாவல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 20 நாவல்ஸ், 530 ஷார்ட் ஸ்டோரிஸ், 500 போயம், 30 எஸ்ஸேஸ். இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாண்ட்கோமெர்ரி அப்படின்ற போயட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மாண்ட்கோமெர்ரி பப்ளிஷ் 100 ஸ்டோரிஸ் பிட்வீன் இவங்க 1897 to 1907 வரைக்குமே 100 ஸ்டோரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒர்க், டைரிஸ் அண்ட் லெட்டர்ஸ் ஹேஸ் பீன் ரீட் அண்ட் ஸ்டடிட் பை ஸ்காலர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் வேர்ல்டு வைடு. இவங்க பற்றி தான் என்ன பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்து இதை அவங்க பற்றி பேசுகிறாங்க. இவங்க எழுதின லெட்டர்ஸ், டைரிஸ், அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே வேர்ல்டு வைடாக ஃபேமஸாக எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது போயம் பார்க்கலாம். தி கிரம்பிள் ஃபேமிலி. தி போயட் gives a vivid picture of neighborhood scene. Read to know how we should mend our ways. என்னென்னா இந்த போயமில் நெய்பர்ஹுட் சீன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம எப்படிலாம் பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்படின்ற அந்த சீனை தான் என்ன பண்ணுறாராம் இவர் வந்து போயமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இவர் கொடுத்துருக்க இந்த போயம் வச்சு நம்மளோட நன்னடத்தைகள், நம்மளோட பழக்க வழக்கங்களை எப்படிலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இந்த கிரம்பிள் ஃபேமிலின்ற போயம் மூலயமா அவர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்கள். There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. என்னென்னா ஒரு ஃபேமிலி இருக்குது, ஆனால் அதை என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே அவங்கள சந்திக்கணும் மீட் பண்ணணுன்னே நினைக்க மாட்டாங்க. They live, it is said, on complaining street. அவங்க என்ன அங்கே லீவ் பண்ணுறவங்க, அவங்க வாழ்கிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அதை கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்க, குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிற தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எதுக்குமே வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க. இப்போ இது நடந்துடுச்சு நான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளுமே நினைக்க மாட்டாங்க. தி ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பிசைட். அங்கே என்ன இருக்குது, ஒரு திருப்தி அடையாத ஒரு நதி ஒன்று அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். They growl at that and they growl at this. அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுறது புலம்புறது, எதுக்கு எடுத்தாலும் புலம்புறது, என்ன நடந்தாலும் புலம்புறது. வாட் எவர் கம்ஸ் there is something amiss. And whether their station be high or humble, they are all known by the name of grumble. என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் புலம்புறது, என்ன நடந்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது. இது ஏதாச்சும் ஆச்சுன்னா அதை பற்றி பேசுகிறது, மறுபடியும் என்ன இந்த வீட்டில் எதாவது நடந்துச்சுன்னா சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ நம்மளே எதுவும் சொல்லுவோம்ல, ஏன்னா எவ்வளோ தான் செஞ்சாலும் இப்போ என்ன பண்ணுவோம், அம்மாவில் தான் வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா என்ன சொல்லுவோம், நம்ம இந்த செய்யதான்னு சொல்ல என்ன பண்ணுவோம், நான் உனக்கு எவ்வளோ தான் செஞ்சாலும் நீ திட்டிகிட்டே இருக்கம்மா, நான் எது செஞ்சாலும் உனக்கு திருப்தியே கிடையாது, நீ எதுக்கு எடுத்தாலும் என்ன குத்தம் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு என்ன சொல்லுவோம், நம்மளும் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி இருக்குது. என்னது அங்கே தெருவில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு அதிருப்தியே இருக்காது, அவங்க ஒரு திருப்தியே இருப்பாங்க. The weather is always too hot or cold. Summer and winter alike they scroll. Nothing goes right with the folk you meet down on that gloomy complaining street. என்னென்னா வெதர் ஹாட்டாக இருந்தாலும் புலம்புறது, கோல்டாக இருந்தாலும் புலம்புறது. ஹாட்டாக இருக்குன்னா என்னடா இவ்வளோ ஹாட்டாக இருக்குது, இவ்வளோ வெயில் இருக்குன்னு புலம்புறது. கோல்டு ஜில்லுன்னு இருந்தாலும் எவ்வளோ குளிருது அப்படின்னு சொல்லி புலம்புறது. சம்மராக இருந்தாலும் புலம்புறது அண்ட் வின்டராக இருந்தாலும் புலம்புறது. நத்திங் கோஸ் ரைட். என்னென்னா இந்த வழியாக, அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் வழியாக யார் போனாலுமே அது என்னது சரிப்பட்டே வராது. They growl at the rain and they growl at the sun. In fact, the growling is never done.
And if everything pleased them, there isn't a doubt they did growl that they did nothing to grumble about. என்னன்னா மழையாக இருந்தாலும் புலம்புறது, வெயிலாக இருந்தாலும் புலம்புறது. சரி, ஒரு வேலை என்னது புலம்புறதுக்கு எதுவுமே கிடைக்கல, எல்லாமே நல்லபடியாகவே நடந்துடுச்சு, அதில் டவுட்டே இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா புலம்புறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கூட என்ன பண்ணுவாங்க, புலம்புறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கூட அதுக்கும் புலம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த க்ரூசன் திங் இஸ் தட் நாட் ஒன் ஆஃப் த சேம். இதோட கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு can be brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with it at all. You see, என்னன்னா இதோட கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிரம்ப்ளர்ஸ் அந்த வந்து என்னது தொணன்னு உளறினே புலம்பிகிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னோட கிரம்பர்ஸ் நம்மளாம் அவங்களே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ஒரு புலம்புறவங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்களே சொல்லிக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியை அவங்க அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். The worst thing is that if anyone stays along them too long, he will learn their ways, and before he dreams of the terrible jumble, he is adopted into the family of grumble. இதோட worst thing என்ன அப்படின்னா, அவங்க கூட மட்டும் நிறைய நாள் ஒருத்தவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, அவங்க முன்னாடி இருந்த வாழ்க்கையை மறந்துட்டு இவங்கள மாதிரியே கிரம்பிளாக மாறிடுவாங்க. அண்ட் ஸோ இட் வேர் வைஸ்டு டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அண்ட் நெவர் டு க்ரோல். வாட் எவர் வி டூ, லெட் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிளம்பர்ஸ் டூ. விஸ்டட் டு கீப் அவர் ஃபீட். என்னென்னா அறிவாளிங்க யாருமே அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்கு வழியாக போகவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளையும் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளையுமே கிரம்ப்ளர்ஸ் அப்படின்னு மிஸ்டேக்கன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே அந்த கிரம்பர்ஸ் கூட சேர மாட்டாங்க. லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் அ ஸ்மைல் அண்ட் எ சாங். No matter if things do, some things go wrong, and then be our station high or humble, we will never belong to the family of grumble. என்னன்னா எப்பயுமே என்ன பண்ணணும், என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, லேர்ன் டு வாக் வித் எ ஸ்மைல். ஒரு புன்னகையோட ஒரு இனிமையான பாடலோடு என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை வாழணும். நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம் கோ ராங். என்ன ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பாக நடந்தாலுமே என்ன படக்கூடாது, அதுக்காக வருத்தமும் படக்கூடாது. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள். நம்மளோட வாழ்வாதாரம் ஹையாக இருந்தாலும் சரி, லோவாக இருந்தாலும் சரி, அதுக்காக நம்மள என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக புலம்பவே கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த கிரம்பிள் ஃபேமிலியான ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது. நம்மளோட லைஃப்பை ஒரு புன்னகையோட வித் அ ஸ்மைல் அண்ட் அ சாங், ஒரு ஸ்மைல் அண்ட் சாங்கோட ரொம்ப இனிமையாக நம்ம வாழணும் நம்ம வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி இந்த போயம் அவர் முடிக்கிறார்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.